வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நல்லதொரு துரிய தவத்தினை நமக்காக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களும், நல்லதொரு வரவேற்புரை வழங்கிய பேராசிரியர் ரஞ்சனி சுகந்தன் அம்மா அவர்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கு மிக்க நன்றி. அனைத்து பேராசிரியர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். எனக்கு வாய்ப்பு தந்த டென்மார்க், நார்வே அறக்கட்டளைக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள். இன்றைய தலைப்பு உய்யும் வழி. இன்றைய காலகட்டத்துல எல்லா இடங்களிலுமே நம்மளுக்கு அறிவுரைகளானது இலவசமாகவே கிடைக்கலாம். ஆனா அனுபவங்களும் அதற்கான விளைவையும் நம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட பிறகே கிடைக்கும் இல்லைங்களா? அந்த எதையுமே அனுபவிக்காம நம்மளுக்கு கிடைக்குமா? அனுபவத்தை அனுபவிக்காம பிறருக்கு சொல்ல முடியுமா? நம்ம வாழ்றப்பதான் அனுபவம் பெற முடியும். இந்த உடலையும் உயிரையும் இணைக்கக்கூடிய பாலம் தான் இந்த மனம் சொல்றாங்க. அப்போ இந்த உயிர் உடல் நம்மளுக்கு சரியாக இந்த பயணம் செய்யணும்னா நம்மளுக்கு பாலம் சிறப்பா இருக்கணும். பாலம் என்ற மனம் நம்மளுக்கு பழுதடையாம உறுதியாக இருக்கணும்னு சித்தர்கள் சொல்றாங்க. இழந்த செல்வத்தை நம்ம எப்பயுமே உழைப்பினால் திரும்ப பெற முடியும் இல்லைங்களா? இழந்த அறிவையும் படிப்பால் திரும்ப பெற முடியும்னு சொல்றாங்க. ஆனா இழந்த ஆரோக்கியத்தை கூட நம்ம பத்தியம் அல்லது மருத்துவத்தால் திரும்ப பெற்று விடலாம்னு சொல்றாங்க. ஆனால் இழந்த நேரத்தையும் பின்னால போன காலத்தையும் நம்ம எப்போதுமே திரும்ப பெற முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. அதனால காலத்தையும் நம்ம மதிப்போம்னு சொல்றாங்க. மனமெல்லாம் நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாயின்னு புத்தர் சொல்றாரு. இந்த மனசுல நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம ஆகிறோம்னு சொல்றாங்க. அதாக எண்ணுகிற எண்ணமானது கவனமாக இருக்கணுமா. தேவைகளையும் தேடல்களையும் நம்ம பொறுத்துதான் மனமானது மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெறுதுன்னு சொல்றாங்க. ஆன்மா தெய்வீகத்தை அடைகிற ஒரே ரதம் மனித உடல் தான் சொல்றாங்க. இந்த ரதம் என்ற உடலை நாம பாதுகாப்பாக பழுதடையாம வைக்க வேண்டும் சொல்றாங்க. அப்பதான் இந்த ஆன்மாவை அறிய முடியும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. உலகில் அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த பயம் என்ற ஒன்றிலிருந்து மட்டுமே தான் நம்மளுக்கு பிறக்குதுன்னு விவேகானந்தர் சொல்றாரு. உய்வதற்கு பயம் அச்சம் இந்த ரெண்டுமே தடையாக இருக்கும்னு சொல்றாங்க. உய்யும் வழிக்கு நமது சுவாமிஜி சொல்ற வார்த்தை என்னன்னா, எப்போதும் மனிதன் விழிப்பு நிலையில் இருக்கணும்னு சொல்றாங்க. அதற்கு தற்சோதனை பயிற்சி உதவி புரியும்னு சொல்றாங்க. உய்யும் வழிக்கு அந்த மிக சிறந்தது துரியாதீத தவம்னு சொல்றாங்க. இருக்கிறதுலயே மகரிஷி ஐயா கொடுத்த தவத்துல உயர்வான தவம் துரியாதீத தவம்னு சொல்றாங்க. எல்லாருமே கத்துக்கிட்டவங்க மூத்த பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர் இந்த ஒரு தவத்தை பண்ணினாலே பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறிக்கக்கூடிய தவம்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே பிறப்பு இறப்பு அற்ற நிலைக்கு போறதுக்கு தானே இந்த மனவளக்கலையில நாம எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம். அப்போ பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறிக்கக்கூடிய தவம் தான் இந்த துரியாதீத தவம்னு சுவாமிஜி சொல்றாங்க. ஏன்னா துரியாதீத தவத்தில் தான் இந்த மனிதனுக்கு தன்முனைப்பே கரையும் சொல்றாங்க. அப்போ தன்முனைப்பு என்பது மனிதன் உய்வதற்கு தடையாக இருக்குமா. தன்முனைப்பானது கரையாத வரை இந்த பிறவி என்பது நம்மளுக்கு நீண்டு கொண்டே போகுமா. இறைநிலையோடு நம்ம எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்கன்னு சொல்றாங்க. அதாவது நிறைநிலையே தானாக உணர்வதாகும் சொல்றாங்க. விழிப்பு நிலையோடு நம்ம இருக்கணும்னா தவம் செய்யணும்னு தானே நம்ம சுவாமிஜி சொல்றாங்க. இந்த இந்திய மண்ணில் மட்டும்தான் ஒரு துறவியின் காலில் விழுந்து வணங்குறோம் இல்லைங்களா? அதாவது
நம்ம வந்து மகன் துறவியாக இருந்தால் தந்தை கூட வந்து காலில வந்து விழுந்து வணங்கக்கூடிய வகையில வந்து அவங்க தகுதி பெற்றவங்களா இருப்பாங்களாம். எப்பயுமே நம்ம வந்து தாய் தந்தை கால்ல தான் நம்ம வந்து மகனாவோ மகளாவோ இருந்து நம்ம விழுவோம். ஆனா நாம அந்த துறவியா இருக்கிற மகன் கால்ல தாய் தந்தை கூட கால்ல விழுந்து வணங்குவாங்களாம். அதுவும் உண்மையான துறவு பூண்டும் போதுதான் சொல்றாங்க நமது சுவாமிஜி வந்து. ஆனா நமது ஆசான் மட்டுமே யாருமே வந்து கால்ல விழுந்து வணங்குதல் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுவாமிஜி சொல்றாங்க, கற்றுத்தந்த பயிற்சிகளை வந்து நம்ம சரியாக செய்தாலே போதும். அதுவே உய்யும் வழிக்கு ஒரு பாலமா இருக்கும்னு சொல்றாங்க. குருவின் தொடர்பு என்ற கவியில வந்து நமது சுவாமிஜி வந்து ஒரு கவியை கொடுத்திருப்பாங்க. அதாவது, உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆட்சி தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன்னு சொல்றாங்க. உயர் ஞான தீட்சையினால் தான் நம்ம வந்து அந்த உள்ள வந்து ஒடுங்கி ஒடுங்கி பின்னதான் நம்ம வந்து இந்த ஐயுணர்வுல இருந்து மெய்யுணர்வை உணர்ந்து அந்த ஐயுணர்வு மூலம் தான் நம்ம வந்து மெய்யுணர்வை வந்து நம்ம அறிகிறோம். அறிவை புரிந்தேன்னு சொல்றாங்க சுவாமிஜி. இந்த சுவாமிஜி மனவளக்கலை என்பது ஒரு பெட்டகம்னு தானே நம்ம வந்து சொல்றோம். அப்போ அதுல அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமை பேறு என்ற 4 அடுக்குகள் வந்து அதுக்குள்ள மகரிஷி ஐயா வந்து கொடுத்திருக்கிறாங்க. சுவாமிஜி போன்ற உணர்ந்த மகான்கள் வந்து சொல்வதெல்லாம் என்னன்னா, அதாவது வள்ளுவர் கூட எழுதியிருப்பாங்க. ஒரு திருக்குறள் படி வாழ்ந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. அதாவது 1330 குறளுக்கேற்ப நம்ம வந்து வாழ்ந்திடலாம்னு சொல்றாங்க. அந்த குறளானது என்னன்னா, இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அதாவது பிறர் தெரிந்தோ தெரியாமலோ இன்னலோ செஞ்சாலும் அவருக்கு நாம நன்னயம் செய்து மகிழனும்னு வந்து சொல்றாங்க. இதைத்தான் நம்ம சுவாமிஜியும் இரண்டொழுக்க பண்பாடுல சொல்றாங்க இல்லைங்களா? வள்ளலார் சொல்ற வாக்கியம் வந்து சன்மார்க்கம் தானே சொல்றாங்க. அது வந்து ஒழுக்கத்தை தானே நம்மளுக்கு குறிக்குது. அந்த ஒழுக்கம்னாலே தனக்கோ பிறாருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் இழைக்காத செயல் செய்யறது தானே. அதுவே வந்து நற்பண்புன்னு சொல்றாங்க. அதுவே நம்மளுக்கு உயிரதுக்கான அங்கேயே பயிற்சி வந்து துவங்கிருதுன்னு சொல்றாங்க. பக்தினாலே ஒழுக்கம் தானே. அப்போ உய்வதற்கு முதல்ல வந்து ஒழுக்கம் வேணும்னு சொல்றாங்க. பக்தியிலே ஒருத்தர் வந்து கோயிலுக்குள் அந்த சென்று அந்த உண்டியலில பணம் போட்டும் தீர்த்த யாத்திரை ஆடினாலும் ஒழுக்கம் என்பது இல்லைன்னா பக்தி வந்து பயனற்று போகும்னு வள்ளல் பெருமான் வந்து சொல்றாங்க. அதனாலதான் வந்து சன்மார்க்க நெறிய போதிச்சுக்கிட்டும் வாழ்ந்தும் வந்துள்ளார் இல்லைங்களா? ஒழுக்கத்துல மிக உயர்ந்த ஒழுக்கமானது ஜீவ காருண்ய ஒழுக்கம்னு வள்ளலார் வந்து அடிக்கடி சொல்வாரு. நமது அருள் தந்தை வந்து குணநல பேருல நற்பண்பு ஒரு 10 கொடுத்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. எதிலும் வந்து நல்லதையே காணுதல், பெருந்தன்மை, இணக்கத்தன்மை, ஏற்புத்திறன், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, படைப்பு திறன், ஆக்கத்திறன், இப்படி நமது குணநலன்களை வந்து உயர்த்தவும் உய்யும் வழிக்கும் சிறப்பாக வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா சுவாமிஜி? மனித குலம் உய்யத்தானே நம்ம வந்து உம் இயேசு கிறிஸ்துவும், வள்ளலாரும், பாரதியும், ரமணரும், புத்தரும், நமது அருள் தந்தையும், இன்னும் மற்ற ஞானிகளும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. குரு என்பவர் யாருன்னா, நம்மளுக்கு ஸ்பரிச வேதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பரிசம் நம்மளுக்கு தொட்டு உணர்த்திய ஆக்ஞை தவம் கூட நம்மளுக்கு ஸ்பரிச வேதின்னு சொல்லுவாங்க. ஸ்பரிச வேதின்றது ஒரு மூலிகை உள்ளதாம். அந்த ஸ்பரிச வேதின்னு ஒரு மூலிகை வந்து அந்த செடி வந்து உள்ளதாம். அந்த மூலிகைனாலே ஒரு பொருளை தொட்டாலே அந்த பொருள் வந்து தங்கமாகி போயிருன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு மகத்துவம் தான் ஒரு குரு தொடர்புன்னு சொல்றாங்க. நாம வந்து தங்கம் ஆயிடுறோம்ல, குரு வந்து தொட்டு உணர்த்தவுமே நாம தங்கமா ஆயிடுறோம்னு சொல்றாங்க. நற்குணங்கள் வந்தாலே அந்த சாரி அப்போ நம்ம குரு வந்து ஸ்பரிசத்தை வந்து தொட்டு தீட்சை தரும்போதே நமது உடலில் வந்து ஒரு வேதியியல் தன்மை வந்து மாற்றத்தை வந்து கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அந்த பிட்யூட்டரி கிளாண்ட டச் பண்ண உடனே நம்மளுக்கு வேதியியல் மாற்றம் வந்து வந்துருது. அத நம்மளுக்கு
அப்போ அந்த ஸ்பரிசத்தை தொட்டு நாம வந்து உயர்வதற்கு குரு தொடர்பு வந்து நம்மளுக்கு அவசியம் தேவைதானே. குரு இல்லாம வந்து நம்ம வந்து உய்ய முடியுமா? குரு என்பவர் நம்மளுக்கு எப்பயுமே வந்து அந்த தொட்டு தொட்டு கொள்கிற சொல்லுவாங்கல்ல, நம்மளோட தொட்டு கொள்கிற அந்த நம்ம எப்பயுமே வந்து ருசிக்காக தொட்டுக்கொள்கிற ஊறுகாய் ஊறுகாய் இல்லையாம். அந்த ஊறுகாய் அல்லன்னு சொல்றாங்க. குருங்கிறது தொட்டு காட்டுனோனே நம்மளுக்கு சுவைய தூண்டக்கூடிய அந்த ஊறுகாய் அல்ல. வாழ்றதுக்காக அந்த விடுகிற சுவாசம் போன்றதுன்னு சொல்றாங்க. அதாவது உயிர் மூச்சு போன்றது இந்த குருவோட தொடர்புன்னு சொல்றாங்க. அவர் தொட்டு காட்டுறது நம்ம எப்பயுமே சாப்பாட்டுக்காக நம்ம ஊறுகாய் போல நம்ம நினைக்காம, நம்ம விடுகிற சுவாசம் போல, அதாவது உயிர்ன்னு சொல்றாங்க. விவேகானந்தர் சொல்லுவாங்க, எப்போதுமே குருங்கிறது உயிர்ன்னு சொல்றாங்க. சுவாசம் போன்றதுன்னு சொல்றாங்க. சிலர் ஊறுகாய் போல எப்போதாவது வந்து எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. தினமும் விடுகிற மூச்சு போல நம்ம வாழணும், நினைக்கணும்னு சொல்றாங்க குருவ. அப்பதான் நம்ம உய்ய முடியும்னு சொல்றாங்க. உய்ய வழிக்கு ஒரு கவிதை தந்திருப்பாங்க நமது அருள் தந்தை. அதாவது தவ முறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைக்கு குன்றிப் போகும். பல வினைகள் புதிது எழா முன்னம் செய்த பதிவுகளும் குறைந்து மெய்ப்பொருள் காணும் சிவநிலையே சீவனிலே உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்கம் மாயை ஏது. எவரெனினும் வழியாலன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணிப் பாரீர்ன்னு இந்த கவியில வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது பல வினைகள் கூட அந்த கலியுமா, தவமும் அறமும் ஒன்றிணையும் போது. அப்ப புதிய வினைகள் ஏதும் எழாம வந்து நம்மள பாத்துக்குமா. அதுக்குதான் தவம் செய்யறப்ப சிவநிலையை நமது சீவனிலே உணர்ந்து கொள்றப்ப சிறுமை தருகிற மனமயக்கம், அதாவது ஆசை, பேராசை, இதெல்லாம் 6 தீய குணங்கள் தான் நம்மளுக்கு சிறுமை தருகிற மனமயக்கம்னு சொல்றாங்க. அந்த மாயைகள் வந்து விலகிடும்னு சொல்றாங்க. இந்த வகையில் தான் நாம வந்து உய்ய முடியும்னு நமது சுவாமிஜி வந்து சொல்றாங்க. குறையில்லாத வாழ்க்கையை தேடாதே, அந்த வாழ்க்கை இதுவரைக்கும் யாருக்குமே கிடைத்ததில்லைன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து சொல்லுவாங்க. அதனால குறைகளை அகற்றி நிறைவாக வாழ கற்றுக்கொள்வோம். அறிவு என்பது எதை பேசுகிறோம் என்பதில் தான் உள்ளதுன்னு சொல்றாங்க. அதே போல ஞானம் என்பது எப்போது, எந்த நேரத்தில், எந்த இடத்தில் பேசினால் பொருந்தும் என்பதில் தான் உள்ளதுன்னு சுவாமிஜி சொல்றாங்க. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்கன்னு நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம பாடுவோம் தானே. நமது சிந்தனையை தூண்டுகிற விஷயங்களை எப்போதுமே வந்து நம்ம கேட்கறதுக்கு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. சிந்தனையை தூண்டுகிற விஷயத்த மட்டும் தான் நம்ம கேட்கணும்னு சொல்றாங்க. அதாவது உடல் நலத்தை உடற்பயிற்சியை தந்து சீரமைக்க சொல்றாரு நமது ஆசான். பயிற்சி செய்யாம வந்து நம்ம சீரமைக்க முடியாது தானே. இந்த உடலை கொண்டுதான் உய்ய முடியும் இல்லைங்களா. அப்போ மனிதனாக பிறந்தாதான் நம்ம வந்து உய்ய முடியும். ஒரு மனவளக்கலையில வந்து மூத்த பேராசிரியர் அடிக்கடி சொல்வாரு, விஷய ஞானத்தை விட அனுபவ ஞானம் வேணும்னு சொல்றாங்க. அந்த அனுபவ ஞானம் தான் நாம உய்வதற்கு உதவும்னு சொல்றாங்க. அப்ப அனுபவ ஞானம்ன்றது நாம அந்த வாழ்க்கை வாழ்றப்பதான் நம்மளுக்கு அனுபவ ஞானம் வந்து வரும்னு சொல்றாங்க. நாம பேச ஆரம்பிச்சுட்டா நம்மளை தவிர வேறு யாருக்குமே விஷயம் தெரியாதுன்னு நினைச்சா அந்த தைரியமாக விஷயம் வந்து நம்ம பேசும்போது பேச ஆரம்பிச்சிட்டாலே நம்மளை தவிர வேறு யாருக்குமே விஷயம் தெரியாதுன்னு நினைச்சு தைரியமாக பேசுன்னு அந்த பேராசிரியர் சொல்றாங்க. அதே சமயம் இன்னொருத்தர் பேச ஆரம்பிக்கும் போது நமக்கும் ஒன்றும் தெரியாது என்று நினைச்சிட்டு பொறுமையாக கேளுன்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் சிந்தனை கொடுக்குறாங்க அப்படின்னம்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நம்ம வந்து பொறுமையாக விஷயத்த வந்து கேட்கணும்னு சொல்றாங்க. இந்த பண்பு தான் நம்ம வாழ்வில வந்து உய்விக்க உதவும்னு இந்த பேராசிரியர் வந்து சொல்றாங்க. இந்த பண்பு தான் வந்து அஞ்ஞான இருளிலிருந்து மெய்ஞான அறிவு வளர உதவும்னு சொல்றாங்க. இப்ப அறிவுங்கிறது அது வந்து நம்மளுக்கு இருட்டுல இருக்கிற மாதிரி, மெய்ஞான அறிவுங்கிறது நம்ம வெளிச்சத்துல இருக்கிற மாதிரி. உய்யும் வழி என்பதே சரணாகதி தத்துவம் தான் சொல்றாங்க. அதாவது சரண்டர் ஆகிடணுமா இறைநிலையிடம். ஒவ்வொரு மனிதனும் இங்கிருந்து எதையுமே வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போக முடியாது என்பது தெரிஞ்சும் நம்ம சொத்துக்களை மேலும் மேலும் வந்து பெருக்கிக் கொண்டேதான் போறாங்க இல்லைங்களா. பாவம் மேலும் மேலும் செய்து இந்த தவறுகளை செய்து செல்வத்தை சேர்க்கிறார்கள் ஒரு சிலர். எங்கோ ஒரு சிலரை எதையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. அதனால் வாழும் வரை பிறருக்கு அழித்துக் கொண்டே வாழலாம், அதாவது தந்து கொண்டே நிறைவாக வாழலாம்னு நினைக்கிறாங்க. நம்ம நிறைய வந்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இந்த நிறைவு தான் வந்து உய்வதற்கு உதவும்னு சொல்றாங்க. நேரு சொல்வாரா, ஒரு பெண்
படித்தால் அந்த குடும்பமே நல்லா இருக்கும். அதுவும் ஆன்மீக கல்வி படிக்கணும்னு சொல்வாரு. ஏன் மனவளக்கலையிலும் பெண்களை வந்து அருள் தந்தை உயர்வாக சொல்றாருன்னா, பெண் என்பவள் அந்த ஆன்மீக கல்விக்கு வந்துட்டா வீடு நலம் பெறும், சமுதாயமும் நலம் பெறும்னு சொல்றாங்க. ஊர், உலகம் அனைத்துமே நம்மளுக்கு உலகம் வரைக்கும் வந்து அனைத்துமே நலம் பெறும்னு சொல்றாரு. ஏன்னா, சுவாமிஜிக்கு வந்து அந்த வித்தை வந்து நம்மளுக்கு முதல்ல வந்து சரி செய்யணும்னு சொல்றாங்க. அந்த வித்து தான் நம்மளுக்கு சரியா இருக்கணும். அதனால வந்து 14 வயசுலயே குடுக்கணும்னு சொல்றாங்க. விதை சரியானா மரம் சரியாக வளரும்னு சொல்றாரு. நாம உய்வதற்கு வித்தும் ஒரு காரணம் தானே இல்லைங்களா? மகாத்மா காந்தி சொல்வாராம், எவன் ஒருவன் துன்பப்படும் போது எனக்கென்னன்னு நம்ம போகாம இரக்கம் காட்டுகிறானோ அவனே பாக்கியவான் அப்படின்னு சொல்வாராம். அதே போல வந்து எவன் ஒருவன் தவறு செய்தவன் மன்னிப்பு கேட்டு மண்டியிடுகிறானோ அவனுக்கு மன்னிப்பு தருபவனை கடவுளே மன்னித்து விடுவார்ன்னு சொல்லுவாங்களாம். இன்று தவறு செய்து திருந்தியவரை மன்னிப்பு தருகிறோமா? இல்லைங்களா? நம்ம மன்னிப்பே தர்றதில்ல. அந்த பழையதை தூண்டி தூண்டி தான் நம்ம வந்து காயப்படுத்துறோம். இந்த உயர்ந்த குணநல பேரு உள்ளதா? அந்த தவறை வந்து நம்ம மேலும் மேலும் சொல்லியும் அவர்களுக்கு துன்பத்தை வந்து தருகிறவர்களும் இருக்கத்தானே செய்றாங்க இல்லைங்களா? நம்ம நிறைய வந்து பார்க்கிறோம் தானே. வஞ்சத்தை மன்னிப்பாக அருள் தந்தை வந்து நம்மளுக்கு மாத்த சொல்றாரு. அப்படி மாற்றினாலே உய்வதற்கான பாதையில வந்து போறோம்னு அர்த்தம்னு சொல்றாங்க. அப்ப வஞ்சம்ங்கிறது அந்த மன்னிப்பாக மாறும்போதுதான் அந்த உய்வு வந்து நம்மளுக்கு உயர்ந்த எண்ணம் வந்து உயர்ந்த ஞானம் வந்து பிறக்குதுன்னு அருள் தந்தை சொல்றாங்க. நமது ஆசான் செய்யற அருட்தொண்டுக்கு இணையே இல்லைன்னு வந்து சொல்லலாம் இல்லைங்களா? இறைவனை தேடும் பணிகள் இனிதே நிறைவு பெற்றதுன்னு சுவாமிஜி வந்து சொன்னாராம். இதற்காக நிறைய கடினமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அந்த அடைந்தேன்னு மகரிஷி அடிக்கடி வந்து சொல்லுவாங்களாம். எதையும் கடந்து செல்ல கற்றுக்கொள், சுமந்து செல்லாதேன்னு புத்தர் சொல்லுவாரு. அதாவது துன்பத்தை வந்து தோள்ல போட்டு சுமந்துகிட்டே போகாத, அதை கடந்து போ. துன்பத்தை வந்து கடந்து செல்லணும், தூக்கி எறியவும் சொல்றாங்க. அதுதான் நம்மை அந்த உயர விடாம தடுக்கிற தடுப்பு சுவர்ன்னு சொல்றாங்க. இந்த துன்பம், கஷ்டம் இந்த இதெல்லாமே நம்மளுக்கு அதுதான் நம்ம உயர விடாம அந்த உயரத்துல இருக்கிற தடுப்பு சுவர் மாதிரின்னு சொல்றாங்க. ஒரே பொருள் தான். ஆனா இருவேறு பெயர்களில் உள்ளது. ஒன்று அந்த அந்த பொருளை வந்து ஒன்று நாணயம், சில்லறை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரே பொருள் தானே அந்த காசானது இல்லைங்களா? அது போலதான் நம் தகுதியும் தரமும் நம் நடத்தையை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரலாறு ஆவதில்லை. அப்படி வரலாறு ஆனவங்க எல்லாருமே வந்து தனக்கென வாழ்ந்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த கடவுளுக்கு தருகின்ற காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானதுன்னு கர்ம வீரர் வந்து காமராஜர் வந்து சொல்லுவார். இதெல்லாம் தான் ஒரு மனிதன் உய்வதற்கு உதவும் பண்புன்னு சொல்றாங்க. நடத்தையில் நல்லொழுக்கம் இருந்தால் வாழ்க்கையில் அமைதியும் நிறைவும் வரும்னு சுவாமிஜி சொல்றாங்க. இளமையிலேயே நல்லொழுக்கத்துடன் ஒருவர் வாழ்ந்து வரும்போது முதுமை வரையில் ஆரோக்கியமாக வாழ்வு வாழலாம்னு சொல்றாங்க. நமது எண்ணங்கள் தான் வாழ்க்கையாகுது. நல்ல எண்ணங்கள் தான் நல்லொழுக்கமாகுது. சிந்திக்க தெரிந்தவர்கள் தான் வாழ்வில் எதையும் சந்திக்க தயாராகிறார்கள்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்படி தயாரானவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்த மகான்கள்னு சொல்றாங்க. அதாவது அறிவால ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கும் உணர்வால ஒரு விஷயத்தை உணர்வதற்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. அறிவு என்பது புத்தகம் வழியாக வருவது, உணர்வு என்பது அனுபவத்தால் கிடைப்பது. அனுபவத்தால் தான் ஒரு மனிதன் வந்து உயர்வு பெற முடியும்னு சொல்றாங்க அருள் தந்தை. திருவள்ளுவர் திருக்குறளில் கூட சொல்றாங்க, எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்றார்க்கும்னு கொன்ற மகர்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த நன்மையை அளித்தவர்களுக்கும் அந்த தப்புவதற்கு வழி உண்டாகும். ஆனாலும் ஒருவர் செய்த உதவியை வந்து மறந்து அந்த அளித்தவனுக்கு உய்வே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நன்றி மறவாது இருப்பதுதான் அவசியம்னு திருவள்ளுவர் வந்து சொல்றாங்க. நிலை இல்லாததை நினைத்து ஏங்கி தவிப்பவன் தான் மனிதன். ஆனா நிலையானது எது என்பதை புரிய வைப்பவன் தான் இறைவன் சொல்றாங்க. கலாம் ஐயா வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, கிழிந்த புத்தகத்தில் கூட நீ உயர்ந்து வாழ்வதற்கு ஒரு வரி சில வரிகள் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கிழிந்த புத்தகத்துல கூட நீ சிறந்து வாழ்றதுக்காக உயர்ந்து வாழ்வதற்காக ஒரு சில வரிகள் இருக்கும். அதனால தூக்கி போடாமல் ஒரு முறையேனும் படித்து பாருன்னு அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லுவாங்களாம். அந்த கிழிந்த பேப்பரா தான் இருக்கும். அது அன்னைக்கு நம்ம சஞ்சலப்படும் போது அந்த வரிகள் கூட நாம உய்வதற்கு அந்த வாழ்வுல உயர்த்துறதுக்கு அந்த வரி கூட நம்மளுக்கு வந்து பயன்படும்னு சொல்றாங்க. ஒரு சில வரிகள் கூட வாழ்க்கையை வந்து புரிதலோடு வாழ வைக்குமா. வாழ்வில் உயர்வதற்கு சிக்கனமும் சீர்திருத்தமும் அவசியம் தேவையாம். ஏன்னா பணம் சம்பாதிப்பது என்பது
ஒரு குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல. ஆனா செலவழிப்பது என்பது குண்டூசியால் ஒரு பலூனை உடைப்பது போல. கண் சிமிட்டுற நேரத்துல வந்து நம்மளுக்கு ஊசி பட்டதுமே அந்த பலூன் வந்து உடைந்து போகும் இல்லைங்களா? அதனால வரவுக்கேற்ப செலவுகள் செய்தால் துன்பம் வந்து நம்மளுக்கு ஏற்படாது. இன்பம் வந்தால் வாங்கவும், துன்பம் வந்தால் தாங்கவும் கற்றுக்கொள். அப்பதான் வந்து வாழ்க்கையானது அந்த பேலன்ஸாக இருக்கும்னு உயர்ந்தவர்கள் சொல்லும் வாக்கியம். குரு ஆச்சாரியர்கள் ஆசிரியர்கள்னு இருப்பாங்க இல்லைங்களா? குரு ஆச்சாரியர்கள் ஆசிரியர்கள்னு இருப்பாங்க. இதுல ஆசிரியர் பணியானது குற்றங்களை அகற்றுபவர்கள்னு சொல்றாங்க. அதாவது ஆசிரியர் என்பவர் நம்ம எப்படி பாடம் நடத்துவாங்கன்னா ஜான்சி ராணி பற்றி பாடம் நடத்துவாங்க. அவங்க மாதிரி வந்து வாழ்ந்து காட்ட முடியாது இல்லைங்களா? தாமஸ் எடிசனை பற்றி பாடம் வந்து நடத்த முடியும் ஒரு ஆசிரியரால. ஆனா அவரை மாதிரி விஞ்ஞானத்தோடு நம்ம பல்பை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல இல்லைங்களா? நினைக்க முடியுமா அந்த ஆசிரியர் வந்து கத்துக்கணும் அப்படின்னு? அந்த அளவுக்கு நாம வந்து எதிர்பார்க்க முடியாது. நாம உய்வதற்காக பலரை உதாரணத்துடன் பாடம் வந்து எடுப்பதுதான் இந்த ஆசிரியர்களோட நோக்கம். ஆச்சாரியர்கள் எப்படின்னா, அதாவது துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர் அப்படின்னு இவர்கள் எல்லாம் வந்து ஒழுக்கம் சார்ந்து வாழக்கூடியவர்கள். அதாவது நாம சொல்வோம் தானே ஆச்சாரத்துடன் வாழ்பவர்கள்னு. அதாவது ஒவ்வொரு மனித குலம் வாழ்வில் ஒழுக்கத்துடன் வாழணும்னு கத்துத்தந்து வாழ்ந்து காட்டிட்டு போனவங்க தான் இந்த ஆச்சாரியர்கள். ஒரு பெண்ணிடம் வந்து இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். அதாவது திருடக்கூடாது, பிறர் மனை பார்க்க கூடாது, அதாவது பொய் சொல்லக்கூடாது, பிறரை மதித்து வாழணும்னு சொல்லி தருபவர்கள் தான் இந்த ஆச்சாரியர்கள்னு சொல்லுவாங்க. இல்லற தர்மம், அதாவது இல்லற தர்மத்தை, துறவற தர்மத்தை வந்து கடைபிடித்து வாழ்ந்தவங்க. இப்படித்தான் வாழணும்னு சொல்லி தருபவர்கள், உயர்வதற்கான வகுத்தபடி வாழ்ந்தவர்கள் இந்த ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க. ஆனா குரு என்பவர் யாருன்னா, தான் வாழ்ந்து தன்னை சார்ந்து வாழ்பவர்களையும் பின்பற்றி தன்னை பின்பற்றி வாழ்பவரையும் தான் வாழ்ந்த இந்த நிலைக்கே கூட்டி செல்பவர்கள் தான் இந்த குருமார்கள். அதாவது ஒரு ஆற்று வெள்ளத்துல வந்து ஒரு மரக்கட்டையானது மிதந்து போயிட்டே இருக்கும். அந்த கட்டை வந்து மூழ்காது. அது போன திசைக்கு போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? தண்ணி போற போக்குல அந்த கட்டை வந்து மிதந்துகிட்டே போகும். ஆனா குரு என்பவர் வந்து கப்பல் மாதிரின்னு சொல்றாங்க. அவரும் மிதக்கணும். அவருக்கு மேல எத்தனை பேர் வந்து நம்பி உட்கார்றாங்களோ அத்தனை பேரையுமே கரையில வந்து பாதுகாப்பாக கரையில கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் குருவின் வேலை. இந்த பாதுகாப்பான வேலையை வந்து ஆசிரியரோ ஆச்சாரியர்களோ பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவர்கள் பாதுகாப்பாக இருந்துட்டு போயிருவாங்க, ஆசிரியர்களும் ஆச்சாரியர்களும். ஆனா குரு மட்டுமே தானும் மிதந்து யாரெல்லாம் பற்றி கொள்கிறார்களோ அவர்களையும் மிதந்து நாம உய்வதற்கு கரை சேர்ப்பவர்கள்னு சொல்றாங்க. இந்த பாதுகாப்பு பணியை யாராலும் செய்ய முடியாது இல்லைங்களா? இறைநிலையை காமிக்கக்கூடிய தகுதி வந்து குருக்கு மட்டுமே உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்ல குருமார்களுக்கே உண்டுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த கபீர்தாசனிடம் கேட்டாங்களாம், உங்க உங்கள் கண் முன் இறைவனும் குருவும் வந்து நின்னா யாரை வந்து நீங்க கும்பிடுவீங்கன்னு கேட்டாங்களாம். அதற்கு கபீர்தாசன், இதில் சந்தேகமே வேண்டாம், நான் எனது குருவைத்தான் சாஷ்டாங்கமாக காலில விழுந்து வணங்குவேன்னு சொல்றாராம். இறைவனே வந்தாலும் குருவைத்தான் நான் வணங்குவேன்னு சொல்றாங்களாம். அதற்கு ஆச்சரியத்தோடு, ஏன் நீங்க இறுதியாக அடையும் நிலையே கடவுள் நிலையைத்தானே, அந்த கடவுளை காமிக்கத்தானே குரு வந்து தேவைப்படுறாரு. அப்ப கடவுளே நேரடியாக வந்துட்டாரே, அவரது காலில் விழுந்து முழுமையை எய்தலாமேன்னு சொல்றாங்க. அந்த நன்றியுணர்வை மறந்து நான் குறுக்கு வழியில் போக விரும்பலைன்னு சொன்னாராம். நன்றியுணர்வு என்பது படிப்படியாக கூட்டி செல்கிற குருவுக்கே தருவேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தாங்க அந்த உயர்ந்த பண்பு தான் உயர்வுன்னும் நான் உய்ய வழிகாட்டியவர்னு சொன்னதாக வரலாறு சொல்லுது இல்லைங்களா? அவர் வந்து நான் உய்வதற்கு எனது குரு தான் காரணம். அதனால வந்து அந்த குருவுக்கு தான் நான் வந்து நன்றி உணர்வோட இருப்பேன். அதனால குரு காட்டுற பாதையில நான் போவேன்னு சொல்லாங்க. ராமானுஜர ராமானுஜரோட தீவிர சீடர் தான் அனந்தாழ்வார்னு சொல்லுவாங்க. அந்த அனந்தாழ்வார் ராமானுஜருக்கு ஒரு முறை வந்து ராமானுஜர் தூங்கிட்டு இருக்கிற போது அந்த நிஷ்டையிலேயே வந்து பெருமாளுக்கு வந்து அங்க பூக்கள் வந்து கிடைக்கல, அந்த பூ போடுறதுக்கு ஆளும் இல்ல, பூக்கள் அங்க விளையிற அந்த பூமியும் இல்லை. அதனால வந்து அந்த அனந்தாழ்வார்கிட்ட சொல்றாரு, இந்த திருப்பதிக்கு போய் அந்த கோயில்ல போய் பெரிய பெரிய நந்தவனங்களை உருவாக்கி நாள்தோறும் வந்து பூ பறித்து இறைவனுக்கு சாட்டுன்னு சொல்லி கட்டளையிட்டு ராமானுஜர் வந்து அனந்தாழ்வாரை அனுப்புறாரு.
அப்ப அந்த அனந்தாழ்வாரும் அங்க போய் நந்தவனங்களை அமைச்சு இறைவனுக்கு தினந்தோறும் வந்து பூக்களை பறித்து சாட்டுவாராம். ஒரு நாள் வந்து ஒருத்தர பெருமாள் வந்து அனுப்புறாரு, அனந்தாழ்வாரை கூட்டிட்டு வான்னு சொல்றாராம். அனந்தாழ்வார் வந்து சொன்னாராம், நந்தவனத்துல உள்ள பூக்களை எல்லாம் பெரிய மாலைகளாக கோர்க்கிற வேலையை வந்து ரொம்ப மும்முரமா செஞ்சுட்டே இருந்தாராம். அப்போ இந்த வேலையை வந்து முடித்த பிறகே வரேன்னு சொல்லுன்னு சொல்லி அனுப்பிட்டாராம். மாலையை கோர்த்து அந்த முடிச்சு பெருமாளுக்கு சாட்ட போனாராம். அந்த கடவுளே வந்து நீ கோர்த்த மாலை வந்து எனக்கு வேணாம், நீ வெளியே போய் நீ இங்கே இருக்காதேன்னு கடவுள் வந்து சொன்னாராம். அதுக்கு ஆனந்தாழ்வார் சொன்னாராம், அதை நீங்க சொல்லக்கூடாது, எனது குரு ராமானுஜர் வந்து சொல்லிட்டு சொல்லட்டும், அப்போ வந்து நான் போறேன்னு சொன்னாராம். அப்போ குரு சீடர் உறவு என்பது அத்தகைய உயர்வு வந்து உள்ளது இல்லைங்களா? ஏன்னா உய்வதற்கான பாதையை வந்து காட்டுறவங்க தான் குருங்கிறவங்க. உய்யும் வழியை குருதான் வந்து நம்மளுக்கு காட்டுவாங்க. எண்ணமானது எப்போதுமே தன்னையே கண்காணித்துக் கொண்டும் தன்னை நெறிப்படுத்திக் கொண்டும் தன்னை திருத்தி அமைத்துக் கொண்டும் இருக்கணும்னு சுவாமிஜி வந்து சொல்லுவாங்க. அப்போ உய்யவும் உயரவும் குருமார்கள் தந்த கலையை வந்து நம்ம பிறருக்கு கத்துத்தரவும் நம்ம வந்து உதவணும்னு சொல்றாங்க. குரு என்பவர் நம் கண் முன்னே வாழ்ந்து காட்டிட்டு போனவர்கள் தான் சொல்றாங்க. எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டியவர்கள் தான் இந்த குருங்கிறவங்க. அதாவது கடவுளின் அம்சமாகவே இருப்பவர்கள்னு சொல்றாங்க. எந்த ஒரு உயிருள்ள மனிதரும் அமைதி சந்தோஷம் வேணாம்னு நம்ம வந்து சொல்லுவோமா? சொல்றதே இல்ல. சந்தோஷத்தையும் அமைதியும் தேடி அலைஞ்சிட்டே இருப்பாங்களே தவிர அதற்காக முயற்சி செய்யறதே இல்லைன்னு விவேகானந்தர் வந்து சொல்றாரு. உயர்ந்த மகான்களின் தன்மையே கருணை வடிவமானவர்கள்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த வள்ளலார் வந்து சிறு குழந்தையாக இருந்தாராம். அவரது அண்ணி வந்து வள்ளலாருக்கு வந்து முடி இருக்கும் போல நிறைய. தலையில வந்து பேனா இருந்ததுனால தலையில இருந்த பேனை எடுத்து அவரது கையில் கொடுத்து இந்த குத்துறதுக்கு சொன்னாராம். அப்போ வள்ளலாரோ அந்த பேனை வந்து தூரத்துல கொண்டு போய் போட்டுட்டு நீ ஓடி போ பொழைச்சு போன்னு சொல்லிட்டு வந்தாராம். அந்த ஆரம்பத்திலேயே கருணை உள்ளம் கொண்ட மகான்களுக்கு மட்டுமே இந்த குணம் வருவது நிஜம்னு சொல்றாங்க. அதாவது கடிக்கிற பேன்களை கூட கொல்லக்கூடாது, அது துன்பம்னு நினைப்பவராம். பிறப்பு இறப்பு சக்கரம் இருந்தாலே போதும், முக்தி அடைந்த நிலைதானே. அவருக்கு வந்து பிறப்பு இறப்பு அற்ற நிலை. அந்த துரியாதீத தவம் ஒன்றினால்தான் இந்த பிறப்பு இறப்பு அற்ற நிலைக்கு நம்ம போகலாம்னு சுவாமிஜி சொல்றாங்க. உய்யும் வழிக்கு மனிதனாக பிறந்தாதானே முடியும்னு சொல்றாங்க. நாள்தோறும் தவம் செய்ய விரும்பு. ஏன்னா ஒரு நாளில் ஒரு ஒரு நமது குறைகளை எல்லாம் ஒரே நாள்ல வந்து நம்ம குறைகளை எல்லாம் போக்கி விடவே முடியாது. தினம் தினம் நம்ம தவம் செய்யணும். கொஞ்சமாவது நம்ம வந்து திருத்தம் வந்து பெறணும்னு சொல்றாங்க. ஏன்னா நாம பிறப்பிலேயே தூய்மை பெற்றவங்க இல்லைன்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்படி தூய்மை பெற்றவனானால் பிறப்பே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நாம தூய்மைப்படுத்தி சிறந்து சிறந்து வாழ தகுதியுடையவர்கள்னு சொல்றாங்க. அதற்குதான் அகத்தாய்வு அகத்தவம் செய்யுங்கன்னு நம்ம சுவாமிஜி சொல்றாங்க. அகத்தவம் என்பது நமது குறைகளை போக்கும். ஆனா அகத்தாய்வு என்பது போக்கிய நிலையை தக்க வைக்கும்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதனாலதான் அகத்தாய்வு இல்லாத அகத்தவம் தாழ்பால் இல்லாத கதவு போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்யும் வழிக்கு அகத்தாய்வும் ஒரு வழிதான் சொல்றாங்க. அப்போ எப்போதும் மறவாத நிலையில் நம்ம சுயத்தில் இருப்பவனே பிறவாமை என்ற நிலையை அடைகிறார்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க. எப்போதுமே நம்ம சுய நிலையில இருக்கணுமா. அது அப்ப இருந்தா தான் நம்ம வந்து பிறவாமை என்ற நிலையை அடையலாம்னு ரமண மகரிஷி வந்து சொல்றாங்க. அப்போ சுயம்னாலே தன்னிலை மறவாத நிலைதானே. எப்போதும் வந்து தன்னிலை மறவாத நிலையில் நாம இருந்து நாம உய்து பிறரையும் உய்விப்போம் அப்படின்னு இந்த பாதையில போட்டிருக்காங்க பாருங்களேன். உயர்வான இதுக்கு அந்த பாதை வந்து குரு காட்டிய பாதையில இவர் நடந்து போறாரு. தானே இந்த பாதையை வந்து இந்த ஸ்லைட்ல வந்து உருவாக்க கிடையாது இல்லைங்களா? முன்னோர்கள் அந்த வகுத்த வழியில ஞானிகள் மகான்கள் வகுத்த பாதையில இவர் உய்வதற்கு அந்த பாதையை பின்பற்றி அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி நாமளும் உய்வதற்கு குரு காட்டிய பாதையில் செல்வோம் என்று கூறி எனது சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.